அம்மா வணக்கம். எங்கே வேலை செய்கிறீங்க? தோட்டத்தில். என்ன வேலை செய்துட்டு வாரீங்க? ஓ, வெங்காயம் குழவி போட்டு வாரீங்க. எப்படி உழைக்கக்கூடிய மாதிரி கிடாக்கோ? எவ்வளோ சம்பளம் தராங்க? ஒரு நாளைக்கு 2000 இல்லை கிலோ கணக்கோ? ஒரு நாளைக்கு 2000 தான். இந்த இடம் எந்த இடம்னு சொல்கிறது? குட்டியா புலாமன்னு சொல்கிறது. கூட விவசாயம் தான் இதுக்கு என்ன இந்த இடத்துல? தொடர்ந்து வேலை கிடைக்குமா உங்களுக்கு? இந்த மாதம் வரை குறையுது. அப்புறம் வேறு வேலைக்கு போகிறதோ? வெங்காய நடிகைகள் வந்தால் போகிறது. சரி அம்மா, நன்றி. ஓகே, நன்றி. பாருங்க, இதுதான் இந்த கிணறு. உருளைக்கிழங்கு மாதிரி இருக்கும். சரி பேர். மேலேயும் பேர். மேலேயும் காய்க்கும், அடியிலையும் காய்க்கும். வணக்கம், நான் தர்மா. நான் இப்போ எங்கே நிற்கிறேன்டா, பசாவலான் குட்டியாப்புலம். என்ன ஐயா, குட்டியாப்புலம் என்ற இடத்த நிற்கிறேன். இப்போ பார்க்க இந்த இடத்த சந்தோஷமா இருக்கிறேன்னு சொன்னால், ஒரு கணவனும் மனைவியும் சேர்ந்து விவசாயத்தை செய்து கொண்டிருக்கிறேன். அந்த விவசாயத்தை தான் பார்க்க போகிறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா இடமுமே விவசாய பூமி என்று சொல்லலாம். ஏன்னா இந்த வளமான மண்ணுக்கு நல்ல விவசாயம் வளர்கின்ற ஒரு இடமாக இந்த இடம் காணப்படுகிறது. இந்த தோட்டத்திலேயும் நிறைய பயிர் நிற்குது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் போஞ்சி நிற்குது, அங்கால ராசவள்ளி, மூதகவள்ளி, புகையில, அங்கால என்ன நிற்குது, வெங்காயம், எல்லா பயிருமே நிற்குது. நான் இப்போ இவ்வளோ கதைச்சு இந்த இடத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். தொடர்ந்து இந்த காலையை வரை பாருங்கள். ஐயா வணக்கம். வாங்க ஐயா, எப்படி இருக்கிறீங்க? எப்படி இருக்கிறீங்க? நல்ல சுகமாக இருக்கிறீங்க. என்ன கொண்டு வாரீங்க அதுக்கு? மாட்டுக்கோ? மாட்டுக்கு கொண்டு வரீங்க. ஆடு நிற்குது. எப்படி விவசாயம் போகுது? நல்ல மாதிரி. ஏன்? ஆனால் பொயில தான் நல்ல வருமானம் வருதுன்னு சொல்லிடும். அதுதான் என்ன காய் கொடுக்கணும். நாங்கள் இப்போ 6000 7000 கண்ட தோட்டத்துக்கு எங்களுக்கு இல்லை. புகையிலைக்கு இப்போ நட்டடி இல்லை போல. என்ன மற்றதில் குடிக்கிறேன், புகையிலைக்கு இல்லை. வாழையில நிற்குது, வாழையால் அழிஞ்சது. எல்லா இடம் கொடுத்து வரீங்கன்னா உங்களுக்கு சில விட இனித்தான் பெரிய நம்ம தெரியா என்ன? சரியோ, விவசாயத்திலே அழிவும் இதுவும் இயல்பு. என்ன மாறி மாறி வரும். ஒரு காலத்துல நல்லது வந்தோம்ல. இப்ப இந்த வருஷம் தானே மழை பெய்யுதோ, அதெல்லாம் அந்த பயிர்கள் பிழைக்குது. அதுதானே என்ன? அப்படின்னா நெல்லு தான் இருக்கணும். கிளைமேட் போல என்ன மாறி மாறி அதை முந்தி என்ன இப்போ மழை வருமென்று தெரியும். இப்போ இப்போ பெய்யுதுன்னா திடீரெண்டு வருது, திடீரெண்டு போகுது. என்ன இப்போ வருது இப்போ வராதுன்னு தெரியாத கிடையாது. நல்ல மாதிரி விதைக்க மழை வந்து அழிக்கும். நல்ல மாதிரி விதைக்க மழை வந்து அழிக்கும். மழை வேண்டும். இந்த முந்தின காலத்து மழை இல்லை. இப்போதைய கிளைமேட்டுக்கு இந்த மழை புல என்ன வெப்பம் கூட. பெண்ணாக ஒரு விவசாயியா இருக்கிறீங்க, சந்தோஷமா இருக்கு பாக்குறதுக்கு. எவ்வளவு கால விவசாயம் செய்றீங்க? நான் இப்போ ஒரு 25 வருஷத்துக்கு. இது என்ன உங்களோட தோட்டம் தான்? இது எங்கட தோட்டம். என்ன பயிர்கள் வச்சிருக்கீங்க? இது பூஞ்சி வச்சிருக்கிறேன், மற்ற பொயில கண்டு வச்சிருக்கிறேன். மற்றது அங்கால வெங்காயம் வச்சிருக்கிறேன். அது வெங்காய தோட்டம். அது என்ன உங்களுக்கு விவசாயம் செய்யறதுக்கு குடும்ப பொறுப்பையும் பார்த்து இதுக்கு நேரம் கிடைக்குதோ? என்ன செய்யற, வீட்டு வேலையும் பார்த்து இங்கே வந்து செய்யறோம். சம்பளங்களும் கூடத்தானே, அப்ப நாங்களும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணினாதான் எங்களுக்கு வரும். உங்களுக்கு உதவியா உங்களுக்கு இங்க அவர் நிக்கிற கணவரோ அவரும் வேலை செய்யற. என்ன மாதிரி இது போஞ்சி எல்லாம் எப்படி செய்யணும்? இது போஞ்சிங்க மாதிரிதான் நட வேணும். நட வேணும். இப்ப தெரியாது, கொஞ்சம் ஒரு நோய் மாதிரி பிடிக்குது. மருந்து புழுவுகள் பிடிக்குது, மருந்தெல்லாம் அடிக்க வேணும். நீங்கள் படி எடுங்க, காய்ச்சிருக்கு எடுங்க. மருந்து அடிக்கணும். இப்ப மருந்துல வேலை இல்லை தானே. வேலை செய்யற உறவங்க அடிச்சாலும் புழு பக்கெட் 2 வேண்டி அடிச்சாலும் அது வந்து புழுக்குது. வந்து முறிஞ்சுதானே அஞ்சு கொட்டா வேணும். இது ஒரு 3 மாதம் நிக்கும்.
3 மாதம் எவ்வளவு காலத்தால பயன் தரும் இப்ப நட்டு இது ஒரு 2 மாதத்தால 2 மாதத்தால 2 மாதத்தால பயன் 3 மாதம் அப்படியே பேந்து நிற்கும் பேந்து இனி பங்குனி இப்ப மாசி பங்குனியோட சரியுது இனி இன்னும் ஒரு மாதத்தோட சரியுது வெட்டி ஆட்டம் சரி சரி கொஞ்சம் ஆட்டம் சரி எத்தனை நாளைக்கு ஒருக்கா தண்ணி இறைக்கிறீங்க இது 4 நாளைக்கு ஒருக்காக இறைப்போம் 4 நாளைக்கு ஒருக்கா இது கால போறதும் போறதோ இது வந்து என்ன நாத்து வைக்கணுமா இல்ல என்ன மாதிரி இது இந்த பொஞ்சி இது கொட்டை வாங்கித்தானுங்க நடுறோம் நாங்க கொட்டை வேண்டி நடுவோம் வேண்டி நட வேணும் அப்படியே நட்டு நாத்து போட்டுட்டு அப்புறம் எடுத்து பிரட்டி வைக்கிறோம் இல்ல அவைகிட்ட வாங்கி வந்து விவசாய இதுல வாங்கி வந்து அப்படியே நடுறது இறைச்சி போட்டு அப்படியே நட்டு நட்டு விடுறது இப்ப வந்து தடிகள் கொடுக்கணும் நாங்கள் கதிர்களோட போகணும் இங்க பாருங்க எல்லாமே என்ன வேலை நடந்துடுறாங்க இந்த கதிர ஓடினா இதெல்லாம் வந்து வந்து நின்று காய்க்கும் முளைச்சு படருமோ கிட்டத்தட்ட பைத்தம் கொடி மாதிரி தான் இருக்கும் சிலவுதான் பைத்தம் கொடி மாதிரி தான் இந்த செய்யணும் மற்ற எப்படி சந்தைப்படுத்தல் எப்படி உங்களுக்கு சந்தைப்படுத்தல் ஒரு நாளைக்கு வந்து எடுப்பினம் இந்த விலை உற பண்ணினம் இப்ப 140 எடுக்கணும் அவ கூட விப்பினம் தான் அவ விப்பினம் எங்கள்கிட்ட குறைச்சி தான் எடுப்பினம் விவசாயம் எப்படி உங்களை செய்யற சந்தோஷமா இருக்கும் அதுல லாபம் கிடைக்கும் மட்டும் தான் தம்பி மட்டும் என்ன செய்யற செய்த பயிர்களை செய்யத்தானே வேணும் இப்ப வாங்கினாங்க இந்தியால வந்து பாத்தீங்கன்னு சொன்னா புகையில இருக்கு இந்த முறை வாய்க்கேரி அப்ப எல்லாம் முருகல் இந்த காத்து மழை நெடுகளும் வந்து குழப்பி போடுது பயிர்களை இதுக்கு முன்னாடி நல்ல புயல கண்டு போன வருஷம் இந்த முறையெல்லாம் நோய் பிடிச்சிடுது மழை மருந்துகள் அடிக்கிறவங்க அதுக்கு சரி வருது இல்லையா அந்த மருந்துகளும் வேலை செய்யுது இல்லை கொடுத்து அடிபடுறது வேலை செய்யுது இல்லை இது என்ன பயிரம்மா புது ராசவள்ளியா அடியெல்லாம் கிழங்கு வரும் மேலேயும் வரும் மேலேயும் காய்க்கும் அடியிலையும் காய்க்கும் அது அடிக்கலாம் எது அடிக்கலாங்க இது அடிக்கலாங்கு அதெல்லாம் கிண்டேலே நாங்கள் சாப்பாடு கண்டு சரி சரி பாருங்க இதான் ராசவள்ளி கிழங்கு இதுல வந்து அடிக்கலாங்கோ இல்ல இதா டேஸ்டா இருக்கு இது டேஸ்ட் அவிச்சு சாப்பிட இதுதான் டேஸ்ட் இது டேஸ்ட் மற்றது களி கிண்டி சாப்பிடலாம் தானே களி கிண்டி அது இது களி கிண்டில அது இதுவும் களி கிண்டலாம் அவிச்சும் சாப்பிடலாம் அது மூதவள்ளி இது கறி அதெல்லாம் வைக்கிறா என்ன கறி வைக்கலாம் சரி இனிப்பு போட்டு அந்த சவ்வரிசி போட்டு அப்படியும் செய்யலாமே பாருங்க ராசவள்ளி அடுத்த பாத்தீங்கன்னா அம்மா மோதவள்ளியும் வச்சிருக்கலாம் அதையும் பார்ப்போம் காட்டணும் நான் தான் பார்க்குறேன் இதுகளை இது வந்து கொடியிலேயும் காய்க்கும் நிலத்துக்கேயும் காய்க்கும் உருளைக்கிழங்கு மாதிரி இருக்கும் சரி பேர் இதுகளை உங்களோட வீட்டு தேவைக்காக வச்சிருக்கிறீங்களா இல்லை இதுவும் விற்கிறீங்களா இது என்னடா வீட்டு தேவையால சொந்தக்காரர் வந்தால் வெட்டி கொடுப்பீங்க இது என்ன இது உண்டாக்குற நீங்கள் இது விதி எடுத்து இந்த விதி எடுத்து 2 மாதம் முளை வரும் 2 மாதம் முளை வரும் பங்குனி சித்திரை அப்போ முளை வரும் அப்போ இதுகள் தாழ்க்கிறது சரி 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 அப்புறம் மாசி பங்குனியில் வெட்டி விற்கலாம் இந்த கிழங்கு மாசி பங்குனியில் வெட்டி விற்கலாம் வேறு என்ன பெயர் நிற்குது உங்கள்கிட்ட இது வாழை அங்கே வாழை நட வேணும் இப்போ நடையில கர்நாடகாவில் நடையில சரி சரி நிறைய நான் முழுது வச்சிருக்கிறேன் சரி சரி நடையில சரி சரியா அந்த விளையாண்டு வச்சிருக்கிறீங்க இது கரணை தாக்குறதுக்கு வச்சு எது மூளை இதுதான் மூளை இங்கே வருது மூளை இப்படியே தான் தாக்கும் இப்படியே தாக்கும் இதுல எத்தனை கண்டு வரும் ஒரு பாத்திக்கு 4 அடி நட வேணும் எத்தனை கண்டு இதில் வரும் ஒரு அடி தான் தாழ்க்க வேணும் ஒரு கிழங்கு தான் தாழ்க்க ஒரு கிழங்கு ஆட்டே எத்தனை ஒரு கண்டு தான் வரும் ஒரு கண்டு வரும் சரி 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 குட்டிகள் 2 போட வேணும் இப்போ சின்ன பிரியாண்ட இது 2 போடலாம் ஒரு பாத்திக்கு 2 அடி ஒரு கிழங்குக்கு ஒரு கிழங்கு 2 போடலாம் 2 போடலாம் இது போட்டு எத்தனை நாள் அப்புறம் முளைச்சி வரும் இது இப்போ அடுத்த மாதம் தாழ்க்க போகிறோம் ஒரு 2 மாதத்துல முளை வந்துடும் 2 மாதம் செல்லு முளை அங்கே நடக்குது என்ன அது குட்டி இதுண்ட குட்டி அதுண்ட குட்டியா அதுண்ட குட்டி அது முளை வந்துடுது பார்த்தீங்களா சரி சரி சரி
அதை போட்டால் இப்போ அடுத்த வரைக்கும் விதை அடுத்த வரைக்கும் இதை எடுத்து தாழ்க்கலாம். இப்போ இது பட்டி விற்கலாம், அது அடுத்த வரைக்கும் பட்டி. அந்த உங்களோட இடத்த வந்து இந்த சிவப்பு மண்ணுக்கு நல்ல வளமான பயிர்கள் வளரும். பயிர்கள் வளரும். இடத்த கொஞ்சம் விவசாயம் தான் கூட. விவசாயம் தான் கூட. ஒவ்வொரு சீசனுக்கும் ஒரு பயிர் வைப்பீங்களா? பயிர் வைப்போம், கரண வைப்போம், அப்படியே எல்லாம் எல்லா பயிர்களும் வைக்க எல்லா பயிரும் வச்சுக்கணும். சரி அம்மா, ஓகே ஓகே. வேலைக்கு கொஞ்சம் ஆம்பளைகளுக்கு 5000 ரூபா, பொண்டுகளுக்கு 2500. ஒரு நாளைக்கு? ஒரு நாளைக்கு 5000 சம்பளம். அதைக்கு அப்போ 2 சாப்பாடு கொடுக்கணும், 3 பேர் தண்ணி கொடுக்கணும், 9 மணிக்கு வருவினா. ஆமாம் ஆமாம். அப்போ என்ன செய்யற? அது சரியா? அப்போ அதை நீங்களே உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக செய்வோம். சரி சரி சரியா. இதுகளில் எத்தனை மாத பயிர்கள்? இதுகளுங்கோ இப்போ போன பங்குனியில் காட்ட நாங்கள் வெட்ட வேணும், நாங்கள் தெரியாது. சரி சரி சரியா விட்டுட்டீங்க. 6-7 மாத்தியால வெட்டல. தண்ணி எல்லாம் இந்த கிணத்துல இருந்தால் வைக்கலாம். பார்ப்போம் கிணத்தையும் இருக்கா. இது என்ன கீரை என்னத்துக்கு விட்டுருக்குறீங்க? கீரை போடுறோம் நாங்கள் நாற்றுக்கு இதுக்கு விட்டு விதைக்கு விட்டுருக்குறீங்க. அது வெட்டி விற்று போட்டோம். பாருங்க, இதுதான் இந்த கிணறு, நீட்பாசன கிணறு தான். கட்டுகள் வந்து இங்கே சின்னனா தான் கட்டுறது. என்ன தாழ்வா கிணறு? பாருங்க, சரியான தாழ்வமா. ஏன் இப்படி கட்ட சின்ன கட்டின நீங்கள்? அது அந்த காலம் கட்டினது? அந்த காலம் கட்டின கிணறு. என்ன நீங்களாம் கட்டி விட்டுருக்குறீங்க? மேலால கட்டி இருக்கிறீங்க. இருக்கிற இடம் அங்கே உங்களோட கிட்டத்தான் இருக்கிற இடம். அப்போ உங்களுக்கு குடும்பத்தில் எத்தனை பேர்? நீங்கள் ஒரு ஆள். வேறு எதுவும் செய்கிறாரோ? முல்லத்து ஐஜிஎஃப்சியில் வேலை செய்கிறார். சரியம்மா, நன்றி. எங்களுக்கு நீங்கள் அந்த கருத்துக்களை சொன்னதுக்காக நன்றி.